இல்ல டாக்டர், அப்படி எதுவும் கொடுக்கல. டாக்டர், பல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. உடனே சிபிஆர் பண்றதுக்கு ஐசியூ கொண்டு போங்க. ஓகே டாக்டர். இமிடியேட்டா கொண்டு போங்க. சீக்கிரம் போங்க. சார், நீங்களா கொஞ்சம் இங்கே வெயிட் பண்ணுங்க. எதுக்கா மெயின் போர்டுல கை வைக்கிறாங்க? இல்ல மாமா, ரூம்ல பேசிட்டு தான் இருந்தோம். திடீர்னு கரண்ட் போயிடுச்சு. ட்ரிப் ஆயிடுச்சு போல. நான் போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு போனாரு. அப்புறம் அவர் சத்தம் கேட்டுதான் நானே ஓடி போய் பார்த்தேன். எப்பயும் கரண்ட் போச்சுன்னா நான் தான் போய் பார்ப்பேன். இன்னைக்கு நான் போக கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. அதுக்குள்ள தம்பியே போய் பார்த்து இப்படி ஆயிடுச்சுங்க ஐயா. ஐயா, சுந்தர் தம்பியும் நடராஜ் தம்பியும் வீட்டுல இல்ல. நான் உடனே போன் பண்ணி அவங்கள புறப்பட்டு வர சொல்லவா? வேணாடா, நமக்கே உனக்கு என்ன ஆச்சுன்னு சரியா புரியல. டாக்டர் தெளிவா சொல்லட்டும், அப்புறம் சொல்லிக்கலாம். ஏதா அழாதம்மா, தைரியமா இருமா. நாகராஜனுக்கு ஒன்னும் ஆகாது, சரியாயிரும். சொன்னா கேளுமா. நாம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல. நமக்கு என்ன பெருசா வந்துட போகுது? ஆண்டவருக்கு தைரியமாயிரு. இல்ல மாமா, பேச்சு மூச்சு இல்லாம கடந்தாரு. உடம்பு வேற ரொம்ப ஜில்லுன்னு இருந்தது மாமா. பல்ஸ் வேற கம்மியா இருக்குன்னு டாக்டர் சொல்றாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. பயப்படாதம்மா, நல்லதே நடக்கும் நம்புமா. சிஸ்டர் சிஸ்டர், என் பையனுக்கு எப்படிமா இருக்கு? இப்ப எதுவும் சொல்ல முடியாது சார். ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. டாக்டர் வந்து சொல்லுவாங்க. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டா? செல்விய மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து
அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.